அத்தியாயம் 24. நித்திலாவின் விழியில் முன் ஐயர் திருமங்கலத்தை எடுத்துக் கொடுத்தார். விழிகளில் கண்ணீர் வழிந்தோட கரங்களோ தடுக்க நினைக்க மனமோ வேண்டாம் என மறுத்தது. ஐயர் நீட்டியதும் வேகமாய் பரமசிவம் திரும்பி தன் மருமகள் இளையமதியை காண அவளோ மேடையில் ஜோடியாக அமர்ந்திருந்தவர்களையே கண்டாள். அதே நேரம் ஐயர் கொடுத்த திருமாங்கல்யத்தை வாங்காது அமர்ந்திருந்தான் விஜயரூபன். வாங்கிக்கோங்க மாப்பிள்ள, ஐயர் உரைக்க பின்னிருந்த ராஜயோகேஸ்வரி யோசனையுடன் இருந்த தன் மகனின் தோளினை தட்டிவிட முன்னே இருந்தவர்களை கண்டு தீர்க்கமாய் ஒரு முடிவுடன் எழுந்து நின்றான். மணமகன் மேடையில் இருந்து எழுந்ததும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புரியாமல் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, இந்த கல்யாணம் நடக்காது என்று அனைவருக்கும் கேட்கும்படி கூறிவிட்டு கீழே இறங்கினார் விஜயரூபன். பரமசிவம் நித்திலா இருவரும் மட்டும் எல்லையில்லா பேரானந்தத்தில் இருந்தனர். இப்போது நிம்மதியாக தன் மருமகள் இளையமதியை கண்டார். என்னடா இது? ராஜயோகேஸ்வரி மெல்ல அவனுக்கு மட்டும் கேட்குமாறு பின்னே வந்து கூற, என்னால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது என்றவனோ செல்ல பார்க்க வேகமாய் வந்து அவனின் சற்றையை பற்றி தன் இரு கரங்களில் கொத்தாக பற்றினான் தனியன். என்னடா விளாடுறையா? நீ தானே இந்த கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணுன? ஆக்ரோஷத்தில் நண்பன் என்றும் பாராது கத்த, ஆமா, இந்த கல்யாணம் ஏற்பாட்டை நான் தான் பண்ணேன். ஆனா இந்த கல்யாணம் எனக்கும் என் அம்மா இளையமதிக்கும் தான். உன் தங்கச்சி எவனோ ஒருத்தன் கூட 2 நாள் தங்கிட்டு குடும்பம் நடத்திட்டு வருவா. நான் அவளுக்கு வாழ்க்கை தரணுமா? இன்னும் ஊருக்குள்ள உன் தங்கச்சிய நடத்த கட்டுவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ண முடியும் சொல்லு என்க. அதனை கேட்ட நித்திலாவின் குடும்பத்தார் அனைவருமே அதிர்ந்தனர். திலகவதியோ தலையில் அடித்து கொண்டு அழுது புலம்பினார். இந்த திருமணம் நடக்காது என்று கூறும்போது சந்தோஷப்பட்ட நித்திலா அவன் கூறிய காரணத்தை கேட்டு அதிர்ந்தவளோ மணமாளியை இறுக பற்றி எழுந்து நின்றாள். இதெல்லாம் உனக்கு முன்னவே தெரியும் தானடா? தெரிஞ்சு எதுக்கு இப்படி பண்ண? உன்னை போய் நம்பி வாத்திக்கு வாத்த மாப்பிள்ளன்னு சொன்னேன் பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்டா என்றவாறு அங்கேயே விஜயனை அடிக்க இதில் கதிரும் உடன் சேர்ந்து கொண்டான். டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? ஓரமாக நின்று கொண்டிருந்த தன் வீட்டு வேலைக்காரர்களை கண்டு கத்தினார் ராஜயோகேஸ்வரி. அவர்களோ வேகமாய் வந்து இருவரையும் விஜயனிடம் இருந்து பிரித்து தள்ள கசங்கிய சட்டையை சரி செய்து முழங்கை சட்டையை மடக்கி கொண்டு இருவரையும் எதிர்த்து நின்றான் விஜயரூபன். மகாலட்சுமி ஸ்டீபன் இருவரும் தடுக்க உரிமையில்லாது அப்படியே நின்றனர். நித்திலாவின் அதிர்ந்த முகம் மகாலட்சுமியின் மனதை பனியாய் உருக வைத்தது. இங்க பாருடா, இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னு வையி, அப்புறம் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நம்பிக்கை துரோகி! ஆவேசத்துடன் தனியன் கத்த, போய் பாரு, அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்சா நஷ்டா என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் தான் வாங்கி தர முடியும். சொல்லப்போனா அதுக்காகத்தானே நான் கேட்டதும் உங்க சித்தி வேகமா சரின்னு சொன்னாங்க. கெட்டு போனவளை எவன் கல்யாணம் பண்ணிப்பான் சொல்லு? விஜயா, வார்த்தையை அளந்து பேசு. உன்னால என் தங்கச்சி இன்னைக்கு மணமேட வேற வந்து நிக்கிறாடா. ஓ, தங்கச்சியா? என்ன திடீர்னு வந்த பாசம்? அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் உன் தங்கச்சிய கேவலமா எல்லாரும் பேசும்போது நீ என்ன உன் குடும்பமே அது உண்மைன்னு தானே நினைச்சிய? என்னடா பெருசா இப்போ வந்து பேசுற? சரி, நான் கல்யாணம் பண்றேன். ஆனா இப்பவே உன் தங்கச்சி சுத்தமானவள்னு சொல்லி எனக்கு நிரூபிச்சு காட்ட சொல்லு. என்ன முடியாதுல்ல? அப்புறம் என்னடா உன் குடும்பத்துக்கெல்லாம் வெக்கம் மானம்? கோபத்தை யார் மேல் காட்டுவது என்று தெரியாது ஆவேசத்தில் விஜயரூபன் கூறிக்கொண்டே இருக்க அந்த மண்டபமே அதிரும் அளவுக்கு கத்தினாள் நித்திலா. இது நாள் வரை அனைவரின் ஏளனை பேச்சும் வார்த்தைகளை கேட்டு கேட்டு பொறுமை இழந்த நித்திலாவின் மனமோ தாங்க முடியாது அந்த நொடி வெடித்து சிதறியது. நிறுத்துங்க! நித்திலாவின் கத்தலில் அங்கிருந்த அனைவரும், ஏன் விஜயன் கூட அவளை கண்டார். நித்திலாவோ இறுக பற்றி இருந்த மணமாலையை கலட்டி தன் முன்னிருந்த அக்னியில் வீசினாள். அந்த மணமாலை முழுவதும் கருக, அதே போல் தன் வாழ்க்கையும் கருகியதை உணர்ந்தாள். ஆக்ரோஷத்துடன் அதனை கண்டவாறு நிற்க, நித்திலா, என்ன பண்ற நீ என்றவாறு அவளின் அருகில் வந்து கேட்டாள் தாமரை. விடுங்க நீ! ஆர்ப்பரிக்கும் அலையாய் இருந்தவள் வேகமாய் கீழே இறங்கி விஜயரூபனின் முன்வந்து நின்றாள். அதே நேரம் திருமணம் நின்ற செய்தி அறிந்து அசோகன் வேகமாய் மூச்சு வாங்க ஓடி வந்து மண்டப வாசலில் நிற்க அவனின் விழிகளில் அக்னி தீயாய் எரிந்து கொண்டிருந்த தன் நித்திலா விழுந்தாள். ஆமா, நான் நடத்த கெட்டவதான். அதுக்கு என்ன இப்போ?
நீ நினைக்கிற மாதிரி அவன் கூட 2 நாள் தங்கிட்டு தான் வந்தேன். ஆனா அதை நான் உனக்கு நிரூபிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆமா, நீ ஏறடா முதல்ல. உன்னாலதான் என் வாழ்க்கை இன்னைக்கு எல்லாரும் பேசுற மாதிரி நடு தெருவில் வந்து நிக்குது. உன்னோட ஆசைக்கு தீனியா இச்சையா கிடைச்சதுன்னா அதனால தானே உன் அம்மா மூலமா என்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன். இப்ப என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதும் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கெட்டு போன என் மகளுக்கு வாழ்க்கை கொடுன்னு உன் காலில் விழுந்து எங்க அம்மா கெஞ்சினாங்களா என்ன? அத மனசுல வச்சுக்கோ. ஏதோ என் வாழ்க்கையை எனக்கு பிச்சை போடுற மாதிரி பேசுற. நீ ஏதோ ரொம்ப யோகியம் பாரு. உன்னோட கேடுகட்ட எல்லா பழக்கமும் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா என்ன, அவங்க உன்னை பத்தி எதுவும் நினைச்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா நீ பணக்காரன். இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்க என்னை பத்தி ஏதாவது பேசணும்னா பேசிக்கோங்க. அதுக்கெல்லாம் அவமானப்பட்டு போறவ இந்த நித்திலா இல்ல என்று ஆவேசத்தில் ஆக்ரோஷமாய் ருத்ரகாளியாய் மாறி கத்தினாள். நித்திலா கூறிய வார்த்தை விஜயரூபனின் மனதை கொழுந்து விட்டு எரிய வைக்க, ஏய், என்ன தைரியம் தான் என் பையன்கிட்ட நீ கை நீட்டி பேசுவ? உன்னையெல்லாம் கோபத்துடன் கத்திய ராஜயோகேஸ்வரி நித்திலாவை நோக்கி கையொங்க அவரின் கரங்களை இறுக பற்றி தடுத்தார் மகாலட்சுமி. என் மருமக மேல கைய வைக்கிற உரிமை உனக்கு இல்ல. அப்படியே மீறி வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இவன் என் மகனோட பொண்டாட்டி. உறுதியுடன் நித்திலாவின் கரங்களை பற்றி கூறிய மகாலட்சுமி அவளை அழைத்து கொண்டு வெளியேற அவர்களின் முன் நின்றிருந்தான் அசோகன். 2 மாதங்களுக்கு பின் இன்று அசோகனை கண்டதும் இறுக்கத்துடன் இருந்த நித்திலாவின் முகம் உருகி கரைந்து அவமானத்தில் தலைகுனிய தாங்க முடியாது தன் ஒற்றை கரம் கொண்டு அசோகனோ அவளை தாங்க வர அதற்குள் அவனின் கரங்களை பற்றினார் மகாலட்சுமி. வாடா போகலாம் என்றவாறு இருவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல அவர்களின் பின்னே ஸ்டீஃபனும் சென்றார். அதனைத் தொடர்ந்து நித்திலாவின் குடும்பத்தாரும் அங்கிருந்து வெளியேறினர். நித்திலா கூறிய வார்த்தைகள் அணையாது மனதிற்குள் கொழுந்து விட்டு கொண்டு எரிந்து கொண்டே இருக்க அப்படியே நின்ற விஜயரூபனை கண்டவாறு திருமணம் நின்றதால் அனைவரும் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டு எழ ஆரம்பித்தனர். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இந்த கல்யாணம் என் மகன் சொன்ன மாதிரி மச்சின மகன் இளையமதிக்கும் என் மகனுக்கும் நடக்கும் என்று பரமசிவம் அழுத்தமாக உரைக்க அவரின் வார்த்தையை மீற முடியாது அங்கிருந்த அனைவரும் அப்படியே அமர்ந்தனர். டே, என்னடா நீ நின்னுகிட்டே இருக்க? போடா மனமேனைக்கு. நீ தானே சொன்ன. தன் மகனை ஒழுக்கி மேடையை நோக்கி திருப்பி காட்ட அமைதியாக எதுவும் கூறாமல் மணமேடை ஏறினான் விஜயரூபன். என்னங்க, என்ன பண்றீங்க? இப்போதான் இந்த கல்யாணமே நின்றுருக்கு. அதுக்குள்ள வேகமாய் ராஜயோகேஸ்வரி கேட்க, எனக்கு தெரியுண்டு என்ன பண்ணணும்னு என்றவரோ ரெங்கநாதனின் அருகில் சென்றார். மச்சான், இப்ப நடந்தது எல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மகளுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். இது அவ விரும்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை. பரமசிவம் உரைக்க விஜயனின் குணம் அறிந்ததால் காளியம்மாளோ தடுக்க வர அதற்குள் சம்மதம் கூறினார் ரெங்கநாதன். தன் தந்தை சம்மதம் கூறியதும் பொலிவுடன் சந்தோஷமாக தன் தந்தையை கண்டாள் இளையமதி. எனக்கு என்னைக்கு உன்னோட சந்தோஷம்தாம்மா முக்கியம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நம்புறேம்மா என்று தன் மகளின் தலையை வருடி கொடுத்து கூறினார். அதன் பின் இளையமதி மணமகளாக மேடை ஏறி விஜயனின் அருகில் அமர தன் முன் எரிந்து கொண்டிருந்த அக்னியின் தீச்சுடரை விட பல மடங்கு தீயாய் எரிந்து கொண்டிருந்தான் விஜயன். அவனுக்கு மட்டும் கேட்குமாறு மென்மையாய் சாரி மாமா என்க திரும்பி இளையமதியின் மீது அக்னி பார்வையை செலுத்தினான். அதே நேரம் ஐயர் திருமாங்கல்யம் தடுக்க வழியின்றி தந்தையின் முன் தோல்வியடைந்த ஆவேசத்தில் எரிச்சலுடன் இளையமதியின் சங்கு கழுத்தில் 3 முடிச்சிட்டு உரிமையாக்கி கொண்டான். அதன் பின் இளையமதியின் அருகில் நெருங்கி நெற்றியில் குங்குமம் வைக்க விஜயனின் முதல் நெருங்கிய அருகாமை, அதுவும் உரிமையுடன் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் வேதனின் பொன்தாலியை கண்டவளுக்கோ பரவசத்துடன் புத்தம்புது மலராய் அமர்ந்திருந்தாள் இளையமதி. விஜயனின் கரங்களை பற்றிய அக்னியை வலம் வர அனைவரின் ஆசீர்வாதத்தோடு குனிந்து அலையாய் படர்ந்த கேசம் காற்றிலாட தன் பாதம் தொட்டு மெட்டியிட்டான். அவன் விரல் தீண்டிய அந்த நொடி மேனி முழுவதும் சில்லென்று உணர்வு தோன்ற மென்மையாய் ரசித்தாள் இளையமதி. அவளின் ஒவ்வொரு செய்கைகளும் மாறாக வெறுப்புடனே எரிச்சலுடனே இருந்தான் விஜயரூபன். அசோகனை வெல்வதற்கு நித்திலாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஜயரூபன் திடீரென்று திருமணத்தை நிறுத்தவும் உண்மையான காரணம் என்னவென்று யாரும் அறியவில்லை. அவன் கூறியதுதான் உண்மை என்று அந்த நொடி அனைவருமே நம்பினர். பெற்றவர்களின் ஆசீர்வாதம், வந்தவர்களின் ஆசீர்வாதம் அனைத்தையும் இன்முகத்துடன் இனிமையாய் வாங்கி கொண்டு தன்னவனுடன் தான் வாழ போகும் ஊடல்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு சுகமாய் காத்திருந்தாள் இளையமதி. அதே நேரம் இங்கே நித்திலாவையும் தன் மகனையும் ஒரு முடிவுடன் அந்த மண்டபத்தில் எதிரே இருந்த கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் மகாலட்சுமி.
தன் அன்னையின் செய்கையில் புரியாமல் அவரின் இழுப்பிற்கு செல்ல முதல் முறை தன் மனைவியின் பின்னே வந்த ஸ்டீஃபன் கோவிலுக்குள் நுழைந்தார். அந்த கோவிலின் கேட்டை தாண்டி சுவரை ஒட்டி ஓரமாய் ஒதுக்குப்புறம் இருந்த கிணற்று அடி அருகே மரத்தின் அருகே சென்று நின்றவர் அந்த மரத்தில் தொங்கிய மஞ்சள் கயிறை எடுத்து வேகமாய் தன் மகனின் கரங்களில் கொடுத்தார். இந்த ஊர்க்காரங்க பேச்சு முடிவுக்கு வரனா நீ இதை அவ கழுத்துல கட்டுடா எங்க. அம்மா என்ன சொல்றீங்க? என்னால எப்படி? எல்லாரும் சொன்னா அது உண்மையாயிருமாமா? வேகமாய் அதிர்ச்சியுடன் அசோகன் கேட்க அமைதியாக எதுவும் கூறாமல் அப்படியே அதிர்ச்சியுடனே நின்று கொண்டிருந்தாள் நித்திலா. எப்படிடா அவங்க நம்புவாங்க? நீ நான் பெத்த மகன்னா இதை அவ கழுத்துல கெட்ட போறியா இல்லையா? கோபத்துடன் கேட்க கையில் இருந்த மஞ்சள் கயிற்றை கண்டவனோ நிமிர்ந்து வெறித்த பார்வையுடன் எங்கோ பார்த்தவாறு இருந்த நித்திலாவை கண்டான். இதே கோவிலில் அழகு பதுமையாய் கண்ட நித்திலா இன்று வாடி வதங்கி விழிகளில் கருமை சூழ பெண்மையை தவிர மற்ற அனைத்தையுமே இழந்து நின்றாள். தன் மனம் கவர்ந்தவளை இந்த நிலையில் காண்போம் என்பதை அவன் நிச்சயம் எதிர்பார்க்கவே இல்லை. நித்திலாவை கண்டவாறு அப்படியே நிற்க, என்னடா ஏன் அப்படியே நிக்கிற? நீ அவளை உண்மையிலே நேசிக்கிறதானே? குழப்பத்துடன் மகாலட்சுமி கேட்டார். நித்திலாவின் சங்கு கழுத்தில் பொன்னிற மஞ்சள் கயிறு உரச வெறித்த பார்வையுடன் இருந்தவள் தன்னிலைக்கு வந்து நிமிர அசோகனோ அவளின் கழுத்தில் முடிச்சிட்டு விலகினான். நித்திலாவின் விழிகள் அசோகனின் விழிகளை சந்திக்க அடுத்த நொடி இருந்த பலத்தையும் இழந்து மயங்கிச் சரிந்தாள். அதனை உணர்ந்தவனோ தன் நெஞ்சோடு சேர்த்து அடைக்கலமாக தன் மனைவியை தாங்கினான் அசோகன். மகாலட்சுமி மண்டபத்திலிருந்து நித்திலாவை மணக்கோலத்தில் அழைத்து கொண்டு சென்றதும் வேகமாய் பின்னே வந்த அவனின் குடும்பத்தார் நடந்த செயலை கண்டு திகைத்தனர். தனியனும் கதிரும் வேகமாய் தடுக்க வர தன் மகனை தடுத்தார் ராஜேந்திரன். இனிமேல் நித்திலா அவங்க குடும்பம், அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் என்னைக்கும் எந்த நொடியும் சம்பந்தமே கிடையாது, வாங்க போகலாம் என்றவர் தன மனைவி மற்றும் மகனை அழைத்து கொண்டு சென்றார். இனிமேலாவது நித்திலாவின் வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும் என்ற நினைப்பில் தாமரை சந்தோஷப்பட அசோகன் தன் மகளை தாங்கிய விதம் கண்டு நிம்மதியடைந்த திலகவதி கலங்கியவாறே அங்கிருந்து சென்றார். நன்றி.